என் செல்ல குழந்தையே, பஞ்சமியினுடைய விடியலில் உன் தாயானவள் உன்னை நானாக தேடி வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்தாலும் அல்லது வேண்டாம் என்று விட்டாலும் சரி, நான் சொல்ல வந்ததை சொல்லிவிட்டுத்தான் செல்வேன். என் பிள்ளையின் வாழ்க்கையல்லவா, நிச்சயமாக என் பிள்ளைக்கு நான் சொல்ல வருகின்ற விஷயத்தை சொல்லாமல் என்னவென்று நிச்சயமாக சொல்லாமல் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னோடுதான் நான் இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இதையெல்லாமும் என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான தெளிவை கொடுக்க அம்மா வருகிறேன் என்பதனை தாண்டி நீ எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான வாய்ப்புகளையும் உனக்கான தீர்வுகளையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் தாண்டி இந்த வராகியானவள் உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் ஒரு விஷயத்தை மட்டும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உன்னை வாழ்க்கையில் உயர்த்த நினைத்து விட்டது என்றால், உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்க தெய்வம் முடிவெடுத்து விட்டது என்றால், நிச்சயமாக அந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் அதிகமாகத்தான் இருக்கும். இல்லை என்று யாராலும் மறுத்துவிட முடியாது. உன்னாலும் அதை இல்லை என்று சொல்லிவிட முடியாது. தெய்வம் வந்து நிற்கின்ற இடம், இந்த 7 விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும். அதாவது தெய்வம் உன்னை உயர்த்த முடிவெடுத்து விட்டால் நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் நடக்கும். முதலில் நீ தனிமையாக்கப்படுவாய். உன்னை அனைவரும் தோற்கடிப்பார்கள். நீ உன்னுடைய குணத்தை முழுமையாக மாற்றுவாய். எல்லோரும் உன்னுடைய நம்பிக்கையை சோதித்து பார்ப்பார்கள். உன்னுடைய மனது உடைக்கப்படும். உன்னுடைய பாதை வேறு வழியில் மாற்றப்படும். என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியம் உனக்கு வரும். என் குழந்தையே, இதில் குறிப்பிட்டு ஒரு 4 விஷயங்கள் நடந்தால் கூட தெய்வம் உன்னை உயர்த்த நினைக்கிறது என்ற அர்த்தம். இந்த வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி தெய்வம் அழைத்து செல்கிறது என்று அர்த்தம். யாருமே இல்லாதது போன்ற ஒரு மனநிலை ஒருவருக்குள் வருகிறது என்றால், நிச்சயமாக அவர்களிடத்தில் தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு துணையாக எப்பொழுதும் தெய்வம் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் நீ இருப்பது போல உனக்கு அத்தனை விஷயங்களும் தெளிவான ஒன்றை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. மனதில் தோன்றும் ஒவ்வொரு காயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கு ஆற்றி கொடுக்க தெய்வத்தின் அருளோடு எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. பெருமையாக வாழ்ந்து காட்டினால் தவறு கிடையாது. ஆனால் அடுத்தவர்கள் முன்னிலையில் பெருமைக்காக வாழ்ந்தோம் என்ற ஒரு வார்த்தை எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அவமானமும் ஏமாற்றமும் அதிகமாக ஒருவருக்கு வருகிறது என்றால், மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்பட வேண்டும், பெருமைப்பட வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோமானால், நிச்சயமாக நாம் அதிகமாக வேதனைப்படுத்தப்படுவோம் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது.
அதிகமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி உன்னை சுற்றி எல்லா விஷயங்களையுமே முழுமையாகவும் சரியாகவும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடனிருக்கும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தும். ஒட்டு மொத்தமாக எல்லா விஷயங்களையும் உன் கண் முன்னால் உனக்கே என்று உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையை, வராகி என்பவள் இந்த விடியல் பொழுதில் உன்னை தேடி வந்திருக்கிறாள் என்றால் நிச்சயமாக இதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் என்னவென்று என் குழந்தை நீ சரிவர தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற எல்லாம் இனி உனக்கு வேண்டிய விஷயங்களையும் விருப்பங்களையும் சரியாக நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எத்தனையோ விஷயங்கள் உண்மையில் பல உயிர்களோடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உயிரின் மதிப்பு அறிந்து உதவிட வேண்டும். அதில் கிடைக்கும் சந்தோஷமும் தன்னிறைவும் வேறு எதிலும் கிடைத்து விடாது. பசிக்குது என்று சொல்கின்றவர்களுக்கோ அல்லது ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் உனக்காக சரியாக தேவைப்படுகிறது என்பதற்காகவும் இனி எந்த நிலையிலும் நாம் நல்லதை நடத்த வேண்டும் என்பது போன்ற ஒரு விஷயங்களையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறது. உனக்குள் பல திறமைகளை இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறது. எப்பொழுதும் சரியாக நீ ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ளும் இந்த நேரம், சரியான விஷயங்களோடு இந்த வாழ்க்கையும் உன்னை பின்னி பிணைக்கிறது என்பதனை மறக்காதே. தெளிவான விஷயங்களோடு இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டியதை எல்லாமும் கொடுக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடனிருக்கும் காலம் இனி ஒட்டுமொத்த ஒவ்வொரு தேவைகளையும் உனக்கே என்று சரியாக சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எத்தனை முறை நாம் என்னவெல்லாமும் பெறுகிறோம் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய போராட்டத்தை கண்டு பொறாமைப்படுகின்ற ஒவ்வொருவரும் உன் பின்னே புறம் பேசிவிடத்தான் நினைப்பார்கள். அதை எல்லாமும் நீ கேட்டும் கேட்காமலும் செல்லும். உன்னுடைய குணம் ஒன்றே உன்னுடைய வெற்றியை சந்திக்கும். பேசிய இதழ்களை எல்லாமும் வாயடைக்க வைத்துவிட முடியும். அந்த அளவிற்கு உன் வெற்றி தலை நிமிரச் செய்ய வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நான் இருக்கின்ற காலம் எனக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல நேரத்தில் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருக்கும் நேரம் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக நல்லதொரு புரிதலை கொடுக்கும். உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒன்று உன்னை நிலைத்திருக்கச் செய்யும். ஒவ்வொன்றாக நீ எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றிக்கொண்டால் அது போதும். உனக்கு கிடைப்பது எல்லாமும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கே என்று இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கும் ஒன்று சிலருக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் கிடைப்பது கிடையாது. ஆனால் அதையே நினைத்து கொண்டிருக்காமல் நிச்சயமாக அதை கடந்து நாம் போராட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. அதை தாண்டி நாம் ஒரு போராட்டத்தை செய்கிறோம், அதிலிருந்து நமக்கான ஒரு நன்மைகளை அடைய வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நிச்சயமாக
வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளை தவியாய் தவித்தது இழந்தது என்று ஒவ்வொன்றிலும் இருந்தும் இனி உனக்கு அடுத்தது என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கை ஒரு நாள் நீ நினைத்தது போல மாறும். அதற்கான தகுதிகள் எல்லாமும் உனக்கிருக்கிறது என்று நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த நேரமும் உடன் வருகின்ற இந்த காலமும் ஒட்டு மொத்தமாக பல மாற்றங்களை கொடுக்கும். அளவுக்கு அதிகமாக எதிர்பார்த்து ஏமாந்தாய் என் குழந்தை. உன்னுடைய அன்புதான் உனக்கு வினையாக முடிந்தது. இனி யாரிடமும் இதை பற்றி கேட்பதற்கில்லை. காலத்தின் ஓட்டத்தில் உன்னுடைய ஆசைகளும் அப்படியே மடிந்து போய்விட்டது. வெறும் கடமைக்காக மட்டுமே இப்பொழுது இந்த வாழ்க்கை நாட்கள் உனக்கு பயணித்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொன்றிலும் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் சரியாகவே நடத்தப்படும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நல்லதுதான் நடக்கும் என்று நாம் நினைப்பது போல எப்பொழுதும் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்ப்பது, அளவுக்கு அதிகமாக அன்பை ஒருவருக்கு கொட்டி கொடுப்பது என்று இதை எல்லாமும் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் கவலைகளையும் தான் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மனதளவில் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் இனி எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான ஒன்றை இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருக்க மாட்டாய். உடனிருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அன்பை ஒருவருக்கு கொடுப்பதற்கு முன்பாக உண்மையாகவே நமக்கும் இது போன்ற அன்பு கிடைக்குமா என்பது நிச்சயமாக உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு ஒளி தெரிந்து கொண்டே இருக்கும். உன்னோடு பிறந்தவர்களும் உன்னோடு இருக்கின்றவர்களுக்குமே உன்னுடைய வலியும் வேதனையும் என்னவென்று தெரியாத பொழுது யாரிடத்திலும் நாம் அதனை எதிர்பார்க்க முடியாதல்லவா? யாரினுடைய கரம் நம் கண்ணீரை துடைக்கும் என்று ஒருபோதும் யாரிடத்திலும் எதையும் நாம் எதிர்பார்த்து நிற்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, மற்றவர்கள் நம்மை பாராமுகமாய் நின்றாலும் நாம் எப்பொழுதும் போல எல்லோருக்கும் ஒரு வணக்கத்தை வைத்துவிட்டுத்தான் அந்த இடத்தை கடந்து செல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் உன்னிடத்தில் நின்று பேசுகின்ற இந்த விஷயங்களினால் நீ சமமாக நின்று ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னிடத்தில் இந்த தெய்வம் நிற்கும் பொழுது எது நடந்தாலும் அது சரியாகிவிடும் என்பதனை புரிந்து கொள். என்ன நடந்தாலும் அவை ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவாக நடக்கும் என்பதனை நீ முதலில் முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து நடந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் இந்த நாளில் இனி உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். சரியாக எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு நீ பெருமதிப்போடு இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ மறக்காதே. நல்லதுதான் என்றும் உனக்கு நன்மைகளை நடத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டு வாழும்போது எல்லாமுமே உனக்கு சரியாகவே இந்த வாழ்க்கையை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடன் வருகின்ற காலமும் நேரமும் இனி உன்னிடத்தில் நின்று உன்னை சரியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எது நடந்தாலும் அனுபவம் சில விஷயங்களை உணர்த்தும். கஷ்டகாலம் என்பது மிகவும் அழகானது. ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் உண்மையான உணர்வுகள், உண்மையான உறவுகள் யாரென்று அறிய
உனக்கு கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் இந்த கஷ்டகாலம். அதனால் இந்த கஷ்டகாலத்தை நீ ஒருபோதும் விட்டு விடாதே. என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமான விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை உனக்கே என்று சரியாக கொண்டு வந்து உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான விஷயங்களோடு இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி நல்லதை உணர்த்த வேண்டி நாம் எப்பொழுதும் தெளிவான ஒன்றிற்காக நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையும் நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கும் என்பதனை மறக்காதே. உடனிருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் இனி உனக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கும். காயம் படாத வீரனும் இல்லை, கண்ணீர் விடாத வெற்றியாளனும் இல்லை. தழும்புகளை எல்லாமும் பதக்கங்களாக நீ ஏற்றுக்கொண்டாயானால் எதிர்வரும் நாட்களில் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாக புரிந்துவிடும். உன்னை தேடி வரும் விஷயங்கள் எல்லாமும் உன்னை தொடர்ந்து உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுத்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் பேசுவதை எல்லாமும் நீ எப்பொழுது கவனமாக புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான யதார்த்தமான விஷயங்களை நிச்சயமாக சரியாக சொல்லிக் கொடுக்கும். எதையுமே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை, நீ நம்பிக்கையோடு எதையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதையே வேண்டி நாம் பெறுகின்ற இந்த காலம் முழுக்க இனி நமக்கு என்றுமே நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பல தருணங்களையும் பல சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே சரியாக கொடுக்கும். என் குழந்தையே, எதுவானாலும் நாம் எப்படி நினைக்கிறோம், எப்படி எதிர்கொள்கிறோம், எப்படி இதனை புரிந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் முன்னிறுத்தும். வேண்டாம் என்றாலும் பின்தொடர்ந்து கொண்டே நிச்சயமாக ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்று அவர் வரவில்லை என்றால் அவர்களது மனம் அவர்களுக்கு புரிய வைக்கிறது அவர்கள் தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று. தேடி செல்லும் அன்பை விட தேடி வரும் அன்பு எப்பொழுதுமே அழகானது. என் குழந்தையே, நாம் ஒருவரை எப்பொழுதும் நம் தேவைக்காக மட்டும் பயன்படுத்தி கொள்ள நினைக்கக்கூடாது. உண்மையான அன்போடும் உண்மையான அறிவோடும் நம் தேவைக்கான உண்மையான விஷயங்களோடும் நாம் ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லாமுமே உனக்கு வெற்றியாக கிடைக்கும் போது என் பிள்ளை, இனி எதையுமே இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்து விடாது. உண்மைகளோடு வாழ வேண்டும். எதையும் எப்பொழுதும் மற்றவர்கள் நமக்கு செய்கின்ற ஒரு காரியங்கள் போல நீ இன்னொருவருக்கு செய்து விடாதே. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு சரியான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது, யார் நினைத்தாலும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். முழுமையாக எதையும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். உடன் வருகின்ற நேரங்களும் உடன் வருகின்ற காலங்களும் எப்பொழுதுமே உனக்கான நன்மதிப்பை நிச்சயமாக கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நடப்பதை எல்லாமும் நீ ஏற்றுக்கொண்டு வாழும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருப்பதை நீ புரிந்து கொண்டு எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு உருவாக்கும் இந்த நேரம் முழுக்க
இனி உன்னைச் சுற்றி எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். உன்னுடைய எதிர்காலம் இனி உன் கண் முன்னால் நிச்சயமாக நல்லபடியாக தெரியத் தொடங்கிவிடும். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் இருப்பேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.